ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆராதனையிலே இணைந்து பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். செப்டம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 27 திருமண்டல அளவிலே இது முதியோர் ஞாயிறாக ஆசரிக்கப்படுகிறது. கனத்திற்குரிய முதுமை என்ற தலைப்பும் தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாளிலே அதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய சங்கீதம் திருமறை பகுதி செய்தி அமைந்திருக்கும். கருத்தோடு ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனை பங்கு பெற உங்களை அன்போடு நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் மட்டில்லா கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த கிருபை நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே வாழ்கின்ற வயது முதிர்ந்த மக்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபை நாளும் இரக்கத்தினாலும் நிலை நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைகளை பல்வேறு இடங்களிலே இருந்து இணைந்து பங்கு பெறுகின்ற தேவ ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆவியோடு உண்மையோடும் உம்மை நான் தொழுது சேவிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே 520வது பாடல் பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 520, பாமாலை 339, கிறிஸ்து சபை பாமாலை 339, என் மீட்பர் ரத்தம் சிந்தினார் மா நீதியும் சம்பாதித்தார் என்ற பாடல்.
கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுர மண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். மன்னிப்பதற்கு தயவு பெருத்த அவனுடைய கரத்திலே பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். வயது முதிர்ந்த மக்கள் நம் மத்தியில் ஏராளமான பேர் வாழ்கிறார்கள். நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறாங்க. அவர்களை நாம் எவ்வாறு நடத்துகின்றோம்? கண்ணியத்துக்குரியவர்களாக, சகல மரியாதைக்கும் உரியவர்களாக, நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை சேர்ப்பவர்களாக கருதி நாம் நடத்துகின்றோமா? ஒருவேளை அதில் நாம் குறைவுபட்டு காணப்படுவோம் என்றால் அதற்காக ஆண்டவரிடம் நாம் மன்னிப்பு கோருவோம். வயது முதிர்ந்த மக்களை மிகுந்த கனத்தோடு நடத்துவது பேராசீர்வாதம். தேவ சமூகத்திலே அது முரணாக நாம் நடந்த சந்தர்ப்பங்கள் இருக்கும் என்றால் தேவ சமூகத்திலே நாம் மன்னிப்பு கோருவோம். பொதுவான பாவரிக்கை நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல அந்த வழிகளை விட்டு வழி வளைந்து போனோம். இருந்த யோசனைகள் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேத்தைகளை செய்யாமல் எத்தகாதபடி செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மனித அருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கும். தப்பிதங்களே அதற்கு மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்த தூக்குவிடங்களை சீர்படுத்தும். மிக இறக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தில நடந்தவர இயேசு கிருஷ்ணன் கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மருளை செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் சிக்கலை மன்னியோ. எங்களை பண்ணாமல் தீமை எங்களை ரசிக்கலோ. ராஜ்யமோ வல்லமையோ மகிமையோ என்னே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எப்பொழுதுமான சதாகாலங்களிலும்
கர்த்தரை துதியோங்கள். முறையே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 71 சங்கீதம். சங்கீதம் 71. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவையும். கர்த்தராகி ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நான் கற்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உண்மையை நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே, எனக்கு தூரமாய் இராதேயும். என் தேவனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உண்மையை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனவரைக்கும் என்னை கைவிடுகிறார். தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது. பெரிதானவைகளை நீர் செய்கிறீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனே, நான் வீணை கொண்டு உண்மையையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேல் பரிசுத்தரை சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது உமது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பை தேடியவர்கள் வெக்கியை லட்சியடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். தயவுசெய்து உட்காருங்கள். சிறப்பு பாடல் நித்திய ஜீவ கீதங்களிலே 2657வது பாடல். புத்தகம் ஏற்பவர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நித்திய ஜீவ கீதங்கள் 2657வது பாடல். நீங்கள் தொலைக்காட்சிகளிலே நீங்கள் பலமுறை கேட்ட ஒரு பாடல் தான். தெரிந்தவர்கள் நாம் இணைந்து பாடலாம். தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைத்திடுங்கள், தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைத்திடுங்கள் என்ற பாடல். நாம் யாவரும் உற்சாகத்தோடு இந்த பாடலை நாம் பாடலாம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான்,
என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா. தொடர்ந்து நாம் திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதினவருடைய சுவிசேஷம் 1 அதிகாரம் 5 வசனம் முதல் 11 வசனம் வரை. லூக்கா 1 அதிகாரம் 5 வசனம் முதல். யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாயிருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீற்றை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபப்பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தொடர்ந்து நாம் அமர்ந்தவாறே மற்றொரு
சிறப்பு பாடலை நாம் பாடலாம். அதே நித்திய ஜீவன் பாடல்கள் புத்தகத்திலே 1802வது பாடல். நித்திய ஜீவன் கீதங்கள் 1802வது பாடல். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் என்ற பாடல். நாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடலாம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வருள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். குமாரனாகிய நம்முடைய நாதரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்தாவினாலே கன்மிரால் குறிப்பிட்டு பிறந்தார். பொந்தில்வாத்தின் காலத்தில் சிவகண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். அந்த நாள் மரித்து கொண்டு எழுந்திருந்தார். பிதாவாகிய மாசத்திலே வைத்திருக்கிறார். உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். விசுவாசிக்கிறேன். ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்துள்ளதும் விசுவாசிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற என்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான கிருபையும் உங்கள் அனைவரையும் தாங்கி வழிநடத்துவதாக. இந்த நாள் திருச்சபையில் முதியோர் ஞாயிறாக ஆசரிக்கப்படுகிறது. செப்டம்பர் 27 முதியோர் ஞாயிறு. உலக முதியோர் தினம் அக்டோபர் 1 அக்டோபர் 1 உலக முதியோர் தினமாக இருப்பதனால அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமைய முதியோர் ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம். இந்த வாரத்திற்கான திருவசனம் 1 தீமோத்தேயு 5 1 மற்றும் 2 வசனங்கள். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லும். வயது முதிர்ந்தவர்களை தாயாக தந்தையாக கருதுங்கள் என்று இங்கே பவுலடியார் போதிக்கிறத நாம் பார்க்குறோம். செய்திக்கு முன்பதாக நம்முடைய வயதை குறித்த சில விபரங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக நம்முடைய வயதை 4 வகையாக பிரிக்கிறாங்க. பயாலாஜிக்கல் ஏஜ், நம்முடைய பிறந்த தேதியிலிருந்து இந்நாள் வரைக்கும் இருக்கின்ற நம்முடைய வயது. நான் 1956 பிறந்தேன். 64 வயது. அப்படியே ஒவ்வொருவருக்கும் அந்த பிறந்த வருஷத்தின் அடிப்படையில் வயதை நாம் கணிக்கிறோம். அது ஒரு வகையான வயது, பயாலாஜிக்கல் ஏஜ். மற்றொன்று சைக்கலாஜிக்கல் ஏஜ். வயது ஒன்று இருக்கும், ஆனால் அவருடைய மனநிலை வித்தியாசமாக இருக்கும். சிலர் 50 வயசுலேயே என்னையா எல்லாம் வயசாகிட்டீங்க, என்ன இருக்குது இந்த உலகத்தில் வேறு என்ன இருக்குது, போய் சேர வேண்டிதான் என்று 50 வயசுலேயே பேச ஆரம்பிச்சிருவாங்க. சிலர் 80 வயதிலும் என்ன வாலிபன்டா, என்ன நினச்சிங்க வாலிபன் அப்படி 80 வயசுலையும் சொல்லுவாங்க. நான் உயர்நிலைப் பள்ளி படித்துக்கிட்டு இருந்த அந்த காலத்தில் எங்கள் ஊரில் 2 பேர் உண்டு. 2 பேருமே இலங்கையிலேருந்து வந்தவங்க. ஸ்ரீலங்காவில் போய் இலங்கையில் போய் அங்கே வேலை செய்து இங்கே வந்தவங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 65-70 வயசு இருக்கும். ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. அதில் ஒருத்தர் கையை பிடிப்பார், பார்த்துக்கிடுங்க. பையன்க வாலிபர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அப்படி கையை பிடிப்பார். பிடித்த உடனே அந்த அப்படியே கையை அப்படி அழுத்துவார். நம்முடைய கை எலும்புகள் நொறுங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஸ்ட்ராங்காக அவருடைய கரம் இருக்கும். இன்னொருத்தர் அவர் வயசாளி தான், நிற்கிற இடத்துல அப்படி ஜம்ப் பண்ணுவார். அதனால் நின்று கொண்டு அங்கே குதிப்பார். நீளம் தாண்டுதல், நின்று கொண்டு ஓடி வந்து நீளம் தாண்டுறதில்ல, நின்று கொண்டு நீளம் தாண்டுறது. வாலிபர்களை விட அதிக தூரம் தாண்டுவார். 65-70 வயது உடையவர்கள் அப்படிப்பட்ட உற்சாகத்தோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 50 வயசுலே இனி என்ன இருக்கியா அந்த உலகத்தில் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார். இது மன ரீதியாக உள்ள காரியம். மனதளவில் ஒருத்தன் அவனுக்கு என்ன வயசு இல்லையா, நாம் பிறந்த தேதியில் வச்சு கணக்கு பண்ணுறதில்ல, இது என்னுடைய மனநிலையை வச்சு கணக்கு பண்ணுறது. இது சைக்கலாஜிக்கல் ஏஜ். இன்னொன்று ஃபங்க்ஷனல் ஏஜ். நம்முடைய கை கால் செயல்பாடு எப்படி இருக்குது, இந்த உள்ளுறுப்புகள் நம்முடைய நுரையீரல் செயல்பாடு, இதய செயல்பாடு, இதெல்லாம் எப்படி இருக்குது, அதன் அடிப்படையில் நம்முடைய வயதை கணிக்கலாம் இல்லையா. எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்காது. சிலர் கை காலில் திராணியாக இருக்கும். நான் சொன்ன உதாரணத்தின்படி சிலர் ரொம்ப அங்கே சரீர பலமுடையவர்களாக இருப்பார்கள், சிலர் ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. அப்போது நம்முடைய சரீரத்துடைய இயக்கம் அதன் அடிப்படையிலும் வயசு கணிக்கலாம். இன்னொன்று சோசியல் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சோசியல் ஏஜ் என்ன, நாம் வீட்டில் சபையில் சமுதாயத்தில் நம்ம பழகுகின்ற முறை, செயல்படுகின்ற விதம், அதில் நம்ம எவ்வாறு பயன்படுறோம்,
ஆக்டிவாக இருக்கிறோமா இல்லை அசம்பந்தமாக இருக்கிறோமா, அதை வச்சு நம்முடைய சோசியல் ஏஜ் நான் கணிக்கலாம். எனவே பல விதத்தில் நம்முடைய வயது கணிக்கப்படுகிறது. பிறந்த தேதியிலிருந்து கணிக்கிற வயசு ஒன்று, நம்முடைய மன ரீதியாக கணிக்கப்படுகிற வயது ஒன்று, நம்முடைய சரீர உறுப்புகளுடைய செயலாற்றல் அடிப்படையில் கணிக்கிற வயசு ஒன்று, இன்னொன்று மக்களோடு பேசி பழகி இந்த சமுதாயத்துக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அதன் அடிப்படையில் கணிக்கிற வயசு. இதில் நம்முடைய இந்த பயாலாஜிக்கல் மற்றும் ஃபங்க்ஷனல் ஏஜ், நம்முடைய பிறந்த தேதியிலிருந்து கணிக்கிற வயசையும் நம்முடைய சரீர அவயவங்களுடைய பலனை வச்சு கணிக்கிற வயசையும் விட எது முக்கியம் அப்படின்னா மன ரீதியான வயசு. நம்முடைய மன ரீதியான வயது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிடுங்க. இன்னொன்று, நாம் பிறரோடு எப்படி பழகுகின்றோம் இல்லையா, நம்முடைய சோசியலைசேஷன் எப்படி இருக்குது, பிறரோடு பழகுகின்ற நம்முடைய மனநிலை, சமுதாயத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறோமா, சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிறோமா, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமா என்ற அந்த ஒரு சூழ்நிலை, அதன் அடிப்படையில் உள்ள வயது. எனவே உளவியல் ரீதியாக சமூகத்திலே நம்ம பழகுகின்ற ரீதியாக சைக்கலாஜிக்கல் அண்ட் சோசியல் அந்த வயது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிடுங்க. அதை நாம் மனதில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். இப்போ நாம் செய்திக்கு போகலாம். 71ஆம் சங்கீதம் ஒரு வயது முதிர்ந்த மனிதர் எழுதிய ஒரு சங்கீதம். 68ஆம் சங்கீதம், 69, 70 எல்லாமே தாவீது எழுதினது தான். 71ஆம் சங்கீதமும் தாவீது எழுதியிருக்கிறது அதிகமான வாய்ப்பு உண்டு. தாவீதின் சங்கீதமாகவே நாம் கருதலாம். அங்கே தலைப்பு இல்லாவிட்டாலும் தலைப்பெல்லாம் ரொம்ப பின்னால் தான் அது பிரிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் தான் இந்த சங்கீதம் நம்பர்லாம் போடப்பட்டது. முன்னால் ஒரே தொடர்ந்த வசனம் தான். முந்தின நாட்களில் வசனத்துக்கு நம்பர் 1, 2, 3, 10, 15 போட்டது, அதிகாரம் போட்டதெல்லாம் கிறிஸ்துவுக்கு பின் தான். ஆனால் இது தாவீதுடைய சங்கீதமாகவும் அது இருக்கலாம். நம்ம அப்படியே வச்சுக்கிடுவோம். வயோதிபர்களுடைய பொதுவான மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம், அந்த காலத்தில் நாங்கள் அதை செய்தோம் என்று கடந்த காலத்தை பேசுறது பொதுவாக வயோதிபருடைய இயல்பு. ஆனால் இங்கே இவர் வித்தியாசமாக இருக்கிறார் பாருங்க. தாவீது என்ன சொல்றாரு, 71ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கம், என் சிறுவயது தொடங்கிய நம்பிக்கையாக இருக்கிறீர். ஒரு நம்பிக்கை, கடந்த காலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கல, எதை பற்றி பேசுறாரு, வருங்காலத்தை பற்றி பேசுறாரு. நீரே என் நோக்கம், நீரே நம்பிக்கை, வருங்காலத்தை பற்றி பேசுறதா இருக்கிற. வருங்காலம் பேசுறது வாலிபர்களுடைய ஒரு மனநிலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அவருக்கு இருக்குது பாருங்க. உள்ள வயோதிபராக இருக்கிறார், முதிர் வயது உள்ளவன் நான் சொல்றாரு, வயசானவர் தான். ஆனால் இள வயதுக்குரிய மனநிலை அவருக்கு இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. 7ஆம் வசனத்தில் 71ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீர் எனக்கு பலத்தை அடைக்கலாம். அநேகருக்கு நான் ஒரு புதிர் போல இருக்கிறேன். ஏன்னா ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கார் பார்த்தீங்களா, வயசாயிட்டு அவனுடைய சிந்தனை செயல்பாடு எல்லாம் இளமை துடி போட்டு இருக்குது. ஆனால் எல்லாரும் இவர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, ஒரு புதிர் போல பார்க்குறாங்க, என்னடா இப்படி செயல்படுறாரு என்று. இல்லையா, அதுக்குடைய காரணம் என்ன, கடவுளை அடைக்கலமாக கொண்டிருக்கிறார். கடவுளை தஞ்சமாக, கடவுளை அடைக்கலமாக கொண்ட ஒரு வாழ்வு அவருடையது. கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்து ஒரு வாழ்வு அவருடையது. அதனால் அவருக்கு முறுமுறுப்பே கிடையாது. நீங்கள் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, என் வாய் உம்முடைய துதியினாலும் நாள்தோறும் உடைய மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதாக. வயசான காலத்தில் மக்களுடைய இன்னொரு மனநிலை முறுமுறுக்கிறது, எதை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இது வயோதிப காலத்தின் ஒரு அடையாளம். அவர் என்ன சொல்றாரு இங்கே சங்கீதக்காரன், என் வாய் உம்முடைய துதியினாலும் உம்முடைய மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு மனநிலை, நன்றி உள்ள மனநிலை ரொம்ப அவசியமானது. 9ஆம் வசனம் தான் அவர் ஜெபத்தை வைக்கிறார். முதிர்ந்த வயது என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் வரும். இப்போ கடவுளே தஞ்சம் என்று கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை இவருடையது. சரிதானா? 5ஆம் வசனமாக இருக்கட்டும், 7, 8, 9 எல்லாவற்றிலையும் மொத்தமாக சேர்த்து பார்த்தோம்னா அவர் ஒரு விரக்தியோடு, வேதனையோடு, சோர்வோடு, என்னையா உலகம் அந்த மனநிலையில் இல்லை. ஒரு நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் வாழ்க்கையில் குறிப்பிட்ட நோக்கத்தோடும் அவர் இருக்கிறாரு. காரணம் என்ன, கடவுளை தஞ்சமாக பிடிச்சுக்கிட்டார். நீரே அடைக்கலம் ஆண்டவரே, நீரே எனக்கு உதவி செய்யும்.
நீர் என்னை காத்திரலும் என்று கடவுளை தஞ்சமாக பிடித்து கொண்டபடினாலே, அவர் வயசு கூடின வயசு இருக்கலாம், ஒரு 70 வயது இருக்கலாம், ஆனால் இள வயதுக்குரிய மனநிலையோடு அந்த சங்கீதக்காரன் அங்கே வாழ்வதை பார்க்குறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே நம்ம வயது எத்தனைங்கிறது பிரச்சனை இல்லை. கடவுளை தஞ்சம் என்று கொள்கின்ற, கடவுளை அடைக்கலம் என்று கொள்கின்ற ஒரு வாழ்வு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, கற்றுக் கொடுக்கின்ற வாழ்வு. முதலாவது கடவுளை தஞ்சமாக கொண்ட வாழ்வு, முதியோருடைய வாழ்வு. இரண்டாவது கற்றுக் கொடுக்கின்ற வாழ்வு. முதியோர்களாகிய நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மனநிலை நமக்கு அவசியம் பார்த்துக்கிடுங்க. யோசுவாவின் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம், அதில் யோசுவா சொல்றாரு, யோசுவா 2ஆம் வசனம், யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர்ந்தவனானேன், எனக்கு வயசாயிட்டுப்பா, நானுடைய ராஜ்யத்துக்கு போனோம், இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அழகாக போதிக்கிறார். 4ஆம் வசனம், இந்த தேசத்தையெல்லாம் அங்கே கைப்பற்றி உங்களுக்கு இதை நான் பங்கிட்டு கொடுத்தேன். 6ஆம் வசனம், மோசே நமக்கு தந்த நியாய பிரமாணத்தை வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் அப்படியே கை கொள்ளுங்கள். 8ஆம் வசனம், இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். அப்போ நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கடைப்பிடியுங்கள் என்று அழகாக கற்றுக் கொடுக்கிறார். மட்டுமல்ல 14ஆம் வசனம், இதோ நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். மரணத்தை பற்றியும் பயம் இல்லை துளி கூட. பூலோகத்தார் எல்லாரும் போகிற மாதிரி நானும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறேன். மரண பயமின்றி அவர் அங்கே செயல்படுறாரு. கடைசியாக ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு. கடைசி வசனத்தில், நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை மீறி கர்த்தருடைய வசனத்தை புறக்கணித்து வாழ்வீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார், இந்த நல்ல தேசத்தை விட்டு அழிந்து போவீர்கள். இந்த எச்சரிக்கையும் செய்கிறார். யோசுவா தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் மரண தருவாயிலும் அழகாக கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்விலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, இளைய தலைமுறைகளுக்கு விரும்புகிறாங்களோ விரும்பலையோ எப்போதும் கற்றுக் கொடுக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. அது ரொம்ப முக்கியமானது. லூக்காடின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே இப்படி தாய் தந்தையர் ஆலயத்திலே கொண்டு போய் அங்கே அது அர்ப்பணம் செய்கிறாங்க, விருத்த சேதனம் செய்வதற்காக கொண்டு போகிறாங்க. அப்படி சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் சரிதானா, அவன் இயேசு பாலகனை கரத்தில் ஏந்தி ஒரு கீதம் பாடுகிறார். சிமியோனின் கீதம் நம்முடைய ஜெபுசல் தான் இருக்குது இல்லையா. அவன் வயோதிப மனிதன் தான். ஏன்னா அவனை பற்றி பைபிள் சொல்லும்போது, கிறிஸ்துவை காணும் மட்டும் நீ மரணம் அடைய மாட்டாய் அப்படி சொல்லியிருந்து அப்படி வந்திருந்தான். இப்போ மரணத்தை பற்றி பேசுகின்றபடினால அவன் ஒரு வயது முதிர்ந்தவனாக இருக்கணும் இல்லையா. அவன் கிறிஸ்துவை கையில் ஏந்தி அழகாக பாடுறதை நம்ம பார்க்குறோம். சிறுவர்களை நேசிக்கின்ற அந்த நேசம் நமக்கு ரொம்ப அவசியம். நம்முடைய பேர பிள்ளைகளை இல்லை நம்முடைய உறவின் பிள்ளைகள் யாராக இருக்கட்டும், சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற ஒரு மனநிலை நமக்கு ரொம்ப முக்கியமானது. சிறு பிள்ளைகள் ரொம்ப முக்கியமானவர்கள். என்னுடைய மகள் சிலி தேசத்தில் இருக்கும்போது அலங்கரி செல்லம் ஃபோன் பண்ணும்போது சொல்லுவா, இங்கே உள்ள மக்கள் சிறு பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சிறு பிள்ளைகள் மீது அவ்வளவு கரிசனை உடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் ஒரு சிறு வார்த்தை அங்கே ஒரு கேள்வி கேட்டாலும் கண்டிப்பாக பதில் சொல்லுகிறார்கள். அந்த பிள்ளைகளை அங்கே கன்வின்ஸ் பண்ணி அழகாக அவர்கள் பேசுகிறார்கள். கண்டிக்கணும்னா கூட ரொம்ப அருமையாக பக்குவமாக செய்கிறார்கள். ஒரு சிறு பிள்ளைகள் மீது இந்த சிலி தேசத்தில் மக்கள் அவ்வளவு கரிசனை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று அவள் சொல்வாள். அவ்வளவு மேலை நாடுகள் மட்டும் உரியதில்லை, நமக்கு உரியது தான். இங்கே வேத புத்தகம் இயேசு கிறிஸ்துவும் அப்படி தானே, அவர் தன்னண்டை வந்த பாலகரை அன்போடு அவர் ஏற்றுக்கொண்டு அவளை அணைத்து ஆசீர்வதிக்கிறத நான் பார்க்குறோம். இங்கே சிமியோன் இயேசு பாலகனை கரத்தில் ஏந்தி பாடுகிறார். சிறு பிள்ளைகள் மீது நாம் அன்பு கோரவும் கரிசனை கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் நாம் அழைக்கப்படுறோம். இப்போ வயோதிப காலம் அது கனத்துக்குரிய ஒரு முதுமையாக இருக்கணும்னா, இந்த வார தலைப்பு தான் கனத்துக்குரிய முதுமை.
இது கனத்துக்குரிய ஒரு முதுமையாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல கடவுளே தஞ்சம் என்ற வாழ்க்கை நமக்கு இருக்கணும். விரக்தி, சோர்வு, அந்த மனநிலை இல்லாதபடி கடவுளே தஞ்சம் என்று வாழ்கின்ற உற்சாக மனநிலை நமக்கு இருக்கணும். ரெண்டாவது, கற்றுக் கொடுக்கின்ற வாழ்வு இருக்கணும் இல்லையா? என் பாடே பெரிய பாடாக இருக்குது, இது என்னையா, அந்த மனநிலை இல்லாதபடி பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும். மூன்றாவது, கடவுளுக்காக செயல்பட்ட வாழ்வு. கடவுளுக்காக செயல்படணும். பார்த்துக்கிடுங்க, பழைய ஏற்பாட்டில் காலேப், யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அங்கே தேசத்தை ஒவ்வொரு கோத்திரத்துக்காக பிடிச்சு பங்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் யோசுவா. சில பகுதியை கைப்பற்றலை, மலைப்பகுதி, மலைப்பாங்கான பகுதிகள் சரியா, முரட்டு இனத்தவர் வசிக்கின்ற பகுதிகள்லாம் சிலது கைப்பற்றலை. அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு பேர் கீரியா தர்பா. காலேப் சொல்கிறாரு, இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். யோசுவா 14:10. இப்போது நான் 85 வயது உள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்குது. இப்போதும் அதே பலன், 45 வயசுல உள்ள பலன் இன்னைக்கு எனக்கு இருக்குது. இந்த மலை நாட்டை எனக்கு வாக்கு கொடும், நான் இதை கைப்பற்றுகிறேன். யோசுவா சொல்றாரு, சரி என்று யோசுவா அனுமதி கொடுத்த உடனே இந்த மலை நாட்டை, கீரியா தர்பா என்ற மலை நாட்டை கைப்பற்றி அது எபரோன் என்ற ஒரு பெயரிட்டதை பார்க்குறோம். அந்த எபரோனில் தான் பின்னாட்களில் தாவீது முதலாவதாக ராஜாவாக அவர் முடிசூட்டப்படுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே வயது முதிர்ந்த காலத்திலும் இனி என்னால் என்ன முடியும் என்ற சோர்வு கொள்ளாதபடி உற்சாக மனதோடு கடவுளுடைய செயல் திட்டத்திலே நாமும் அங்கமாக இணைந்து செயலாற்ற நாம் அழைக்கப்படுறோம். ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம் இல்லையா? இப்போ கடவுளுக்காக செயல்படுவது மிக அவசியம். மேலை நாடுகளில் அங்கு பல ஆண்டுகள் இருந்துவிட்டு வந்தவர்கள் சொல்வார்கள், 80 வயசுக்கு மேலே சர்வசாதாரணமாக நிறைய பேர் பல வேலைகளுக்கு போவாங்களாம். கெஸ்ட் லெக்சரர், விசிட்டிங் ப்ரொஃபஸர்லாம் சொல்லுவாங்க. ஒரு 60 வயசில் ஓய்வு பெற்றிருப்பாங்க. ஆனால் அது பிற்பாடு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கல்லூரிகளிலே சென்று அவங்க டீச் பண்ணிட்டு வருவாங்க. 80 வயசுக்கு பிறகும் காரை ஓட்டிட்டு அங்கே போய் எடுத்து அங்கே கல்லூரிகளிலே அவர்கள் லெக்சர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு திரும்புகிறார். அப்போ அது வயதை ஒரு பெரிதாக அவள் கருதுவதே கிடையாது. 80 வயது ஆனாலும் 85 வயசு ஆனாலும் பலனுள்ள மட்டும் பணி செய்கின்ற மக்கள் இல்லை. நம்முடைய நாட்டில் தான் அது ரொம்ப எதிர்மறையானது. 50 வயசு 60 வயசுலேயே வயசாகி போச்சியா, வயசாகி போச்சு, என்ன இருக்குது, போய் சேர வேண்டிதான் என்று சொல்கின்ற வார்த்தை நம்முடைய நாட்டில் ரொம்ப அதிகம். நாம் ஏண்ட மட்டும் கடவுளுக்காக நாம் செயல்பட, உற்சாகமானதோடு செயல்பட அழைக்கப்படுறோம். காலேப் அப்படி தான் செய்தான் இல்லையா? மற்ற யாராலும் கைப்பற்ற முடியாத கீரியா தர்பாவை அவன் கைப்பற்றான் 85 வயசில். புதிய ஏற்பாட்டில் சகரியா ஒரு ஆசாரியன், லூக்கான சுவிசேஷத்தில் நான் பார்க்குறோம். 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சிமியோன் வர்றாரு. 1ஆம் அதிகாரத்தில் சகரியா, எலிசபெத் தம்பதியர், வயது முதிர்ந்தவர்கள். அவங்களை பற்றி சொல்லும்போது இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். யோவான் ஸ்நானனுடைய தாய் தந்தையர் சகரியாவும் எலிசபெத்தும் வயது முதிர்ந்தவர்கள். ஆனால் அவர் இந்த ஊழியத்தை விடலை. ஒரு ஆசாரியனாக செய்ய வேண்டிய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறார். வயசாயிட்டு சரி ரிட்டையர்டாகி வீட்டில் உட்காருவோம் அப்படி இல்லை, தொடர்ந்து பணி செய்துக்கிட்டே இருக்கிறார். 9ஆம் வசனம், லூக்கா 1:9, ஆசாரி ஊழிய முறைமையின்படி அவர் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவது சீட்டை பெற்றான். மக்கள்லாம் வெளியே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன், 11ஆம் வசனம், தூபத்தை எடுத்து வலது பக்கத்தில் நின்று அவன் தரிசனமானான். இப்போ வயோதிப காலத்திலும் ஊழியத்தை விடாமல் இருந்த பொழுது அவன் தூதனுடைய, ஆண்டவருடைய செய்தி, ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தூதனுடைய செய்தி அவன் பெறான். அப்போ வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வயோதிபத்திலும் விடாத அவனுடைய ஊழியம் ஒரு காரணமாக அமையுது. அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்காக செயல்படுகின்ற ஒரு மனநிலை நமக்கு ரொம்ப அவசியம். சபைக்காக, சமுதாயத்துக்காக, குடும்பத்துக்காக வயோதிப காலத்தில் நம்ம ஆசீர்வாதமாக வாழ நம்ம அழைக்கப்படுறோம். கனத்திற்குரிய முதுமை, முதுமைங்கிறது ஏதோ ஐயோ பாவம் என்று பரிதாபப்படுவதற்காக அல்ல. முதுமை கனத்திற்குரிய முதுமையாக இருக்கணும்.
அப்படி என்றால் என்ன செய்யணுமா? நாம கடவுளே தஞ்சம் என்று வாழ்கின்ற மனநிலை இருக்கணும். சோர்வு விரக்தி எல்லாத்தையும் விரட்டிட்டு உற்சாக மனதோடு கடவுளே தஞ்சம் என்று வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு அவசியம். பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற வாழ்க்கை. அப்படி அனுபவத்தில் எவ்வளோ காரியங்கள் நம்ம கற்றிருப்போம் இல்லையா? அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற, பிறரை ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனநிலை நமக்கு அவசியம். மூன்றாவது, கடவுளுக்காக எதையாவது செய்யணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்துக்கிட்டே இருக்கணும் கடைசி மூச்சு வரை என்ற ஒரு மனநிலை நமக்கு மிக 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 அவசியமானது. மார்ட்டின் லூத்தர் கிங் என்பவர் சொல்வார், கடவுளுக்காக நீ ஓடு, கடவுளுக்காக ஓட முடியாவிட்டால் கடவுளுக்காக நீ நடந்து செல், கடவுளுக்காக உன்னால நடந்து கூட செல்ல முடியவில்லை என்றால் கடவுளுக்காக ஊர்ந்தாவது செல் அப்படின்னு சொல்லுவார் மார்ட்டின் லூத்தர் கிங் என்ற ஒரு பெரிய அமெரிக்க புரட்சியாளர். அன்பான கடவுளுக்காக எதையாவது நாம் செய்ய நாம் அழைக்கப்படுறோம். கடைசி மூச்சு வரை கர்த்தருடைய நாம மகிமைக்காக நல்ல பணிகளை ஆற்ற நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாளின் திருவசனத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 5:1 1 மற்றும் 2, முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமல். 2ஆம் வசனம், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போல நடத்துங்கள். இப்போ நம்முடைய குடும்பத்தின் பெரியவர்களை கண்ணியத்தோடு நடத்தணும். 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். இப்போ நம்முடைய குடும்பத்தில் பெரியவர்கள் செய்த நன்மைகளுக்கு அவன் நமக்கு எவ்வளோ காரியங்கள் செய்திருக்காங்க, வளர்த்து ஆளாக்கி ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்காங்க. பதில் நன்மை நான் அவர்களுக்கு கண்டிப்பாக செய்யணும். அது நம்ம மீது விழுந்த ஒரு கடமை. அதெல்லாம் இந்த நாளிலே திருவசனம். கனத்திற்குரிய முதுமையை நம்முடைய பெற்றோரும் நம்முடைய தாத்தா பாட்டி அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக அவர்களை கண்ணியமாக நடத்துவது நம்முடைய முக்கியமான கடமை. ஒரு வாலிப பெண் அல்சைமர் வியாதினாலே பாதிக்கப்பட்ட தன்னுடைய பாட்டியம்மாவை அவள் ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தாள். அல்சைமர் வியாதி என்பது நரம்புகளும் தசைகளும் இழுத்து வைத்துக் கொள்கின்ற ஒரு வியாதி. அது வயோதிப காலத்தில் பலருக்கு வரக்கூடிய ஒரு வியாதி. அந்த பாட்டியம்மாவை கூட்டிக்கிட்டு அவள் அந்த ஹோட்டலுக்கு வந்தாள். அங்கே உள்ள அந்த வெயிட்டர் அவளை ஒரு இடத்துல போய் பாட்டியம்மாவையும் மகளையும் ஒரு இடத்துல உட்காரும்படி அந்த இடத்த காண்பித்தார். அதுக்கு பக்கத்து சைடில் ஒரு பெரிய தனவந்தர், பெரிய பணக்காரர் ஒருத்தர் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். பேப்பர் வாசிக்கிட்டு ரொம்ப லேசாக சாப்பிட்டுட்டு இருந்தார். பார்த்த உடனே ஒரு பெரிய பணக்காரன் என்பது இந்த பெண்ணுக்கு, வாலிப பெண்ணுக்கு தெரிஞ்சிட்டு. இந்த பாட்டியம்மா ஒரு இடத்துல சாப்பிட்றாங்கனாக்கி பவ்யமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட மாட்டாங்க. அவர்கள் கைகளையும் கால்களையும் அங்கு இங்குமாக அவர்கள் இயல்பாகவே அந்த வியாதியின் கூறே அப்படி பண்ணக்கூடியது. கைகளையும் கால்களையும் அங்கே இங்கே உதறிக்கொண்டு தன் வாயில் வந்ததை பேசிக்கொண்டு அவ்வாறு அவர்கள் சாப்பிடுவார்கள். பல நேரங்களில் சாப்பாடு மேஜையில் கூட்டம், தரையில் கூட்டம், அவருடைய மேலே கூட்டம், இவ்வாறாக ஒரு அருவருப்பான சூழல் உருவாயிரும். இருந்தாலும் அந்த பாட்டியம்மாவுடைய கட்டாயத்துக்காக அந்த வாலிப பெண் அந்த பாட்டியம்மாவை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடுவதற்காக அங்கே அழைத்து சென்றிருந்தாள். அப்போ பாட்டியம்மா சேட்டை ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்தில். அப்போ அவளுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவர் விசனப்படுவாரோ, ஒருவேளை நம்ம மீது கோவப்படுவாரோ அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டம். பாட்டியம்மாவை கொஞ்சம் அடக்கி கொஞ்சம் ஆலோசனைலாம் கொடுத்து பார்த்தா, இருந்தாலும் பாட்டியம்மாவுடைய அந்த செயல்பாடுகள்லாம் ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுது. என்னடா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டோமே, பக்கத்தில் ஒரு பெரிய பணக்காரர் வேறு உட்காந்துருக்காரு, என்ன நினைக்கிறாரோ என்று அவள் பாட்டியம்மாவோடு போராடிக்கிட்டே இருந்து பாட்டியம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செய்தாள். பாட்டியம்மாவுக்கு சில நேரம் உணவை அவள் எடுத்து ஊட்டி விட்டாள். பாட்டியம்மாவுடைய முகத்தை அங்கே மேலே விழுந்த துணிக்கைகளெல்லாம் துடைத்து சுத்தம் செய்து பாட்டியம்மாவை ரொம்ப கண்ணியமாக அவள் அங்கே நடத்தினாள். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பக்கத்தில் இருந்த பணக்காரர் அவர் அங்கே பில்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அவர் புறப்பட்டு போகும்போது நேரம் இவங்க டேபிளை நோக்கி வந்தார். இவங்க டேபிளை நோக்கி வந்த உடனே இவளுக்கு பயம் கொடுத்துட்டு, நம்மளை சத்தம் போட போகிறார் போல்,
ஐயையோ என்ன சொல்ல போறாரோ தெரியலையே என்று அவள் ஒரு கணம் திகைத்து போயிருந்தார். அப்போ அவர் அருகே வந்து நின்று அந்த வாலிப பெண்ணை பார்த்து அவர் இவ்வாறு சொன்னாராம், when I get older I hope I have a granddaughter just like you. எனக்கு வயசாகும்போது நான் எதிர்பார்க்கிறேன் உன்னை போல எனக்கு ஒரு பேத்தி இருக்க வேண்டும் என்று சொன்னாராம். அவளுடைய அந்த பணிவிடை பாட்டியம்மாவோட அவ்வளவு சேட்டைகளுக்கு மத்தியிலையும், அந்த அம்மாவுடைய பலவீனங்களின் மத்தியிலும், இந்த அருவருப்பான சூழலின் மத்தியிலும் அந்த வாலிப பெண் தன் பாட்டியம்மாவுக்கு செய்த கடமையை கவனித்த அந்த நபர் அந்த பிள்ளையை பாராட்டி சென்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வயது முதிர்ந்த மக்களுக்கு நாம் செய்கின்ற கடமை நிச்சயமாக கடவுளால் பாராட்டப்படும். ஒன்று, நல்ல மனிதர்களாலே பாராட்டப்படும். ரெண்டு, ஒருவேளை அற்பமான மக்கள் அதை வசட்டையாக பேசுவாங்க, அதுவும் இருக்குது. தாத்தா பாட்டிமாவுக்கு கடமைகளை செய்யும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்பத்தனமான மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதை கிண்டல் பண்ணுவாங்க, அதுவும் இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதபடி நல்ல மக்கள் பாராட்டுவார்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் பாராட்டுவார். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்ற சிந்தையோடு முதுமையானது கனம் பொருந்தியது என்பதை உணர்ந்து நம்மால் இயன்ற மட்டும் வயது முதிர்ந்த மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம், இல்லை கனப்படுத்துவோம். குறைந்தபட்சம் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்த மக்களை நம்ம நல்லா வச்சாலே பெரிய காரியம். அதை நாம் நிறைவேற்ற நம்ம அழைக்கப்படுகிறோம். வயது முதிர்ந்தவர்களும் கடவுளை சார்ந்து வாழ்வோம். நம்மகிட்ட உள்ள எவ்வளோ கெட்டிக்காரத்தனமான காரியங்கள் இருக்கும், பிறரை அன்போடு ஏற்றுக்கொண்டு நாம் கற்றுக் கொடுப்போம். கடவுளுடைய செயல் திட்டத்திலே நம்ம இணைத்து கொண்டு யோசுவா, காலே, மோசே இல்லையா போன்றவர்கள் எவ்வளோ பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கிறாங்க வயோதிப காலத்தில். நம்ம எந்த மேலான காரியங்களை ஆண்டவருக்காக செய்து நிறைவேற்றி இறைநாமத்தை மயப்படுத்த ஆண்டவர் தாமே நம்ம அனுகிரகம் செய்வாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நம்மை நாம் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதங்களிலே 529வது பாடல், கீதங்கள் 529, கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 227, கீர்த்தனை 227, உனக்கு ஒத்தாசை வரும் நல் உயர் பர்வதம் இதோ என்ற பாடல்.
ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளின் கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உடைய பரிசுத்த சன்னிதானத்திலே கூடி வந்து நாங்கள் உம்மை பணிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளிலே ஆண்டவரே பல மாதங்களாக அவருடைய இல்லங்களிலே இருந்து உம்மை நாங்கள் பணிந்து கொண்டோம். சமீப நாட்களாக சில நிபந்தனைகளோடு கட்டுப்பாடுகளோடு உம்முடைய சந்நிதியை நாடி தேடி நாள் வர நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இருப்பினும் தொடர்ந்து ஆண்டவரே தொலைக்காட்சி வழியாக, ஆண்டவரே வலைத்தளங்கள் வழியாக உம்மை ஆராதிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். பல்வேறு இடங்களிலே பல்வேறு நாடுகளிலே இருக்கின்ற நாங்கள் இசைந்து இணைந்து ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்க நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி. அம்பி தேவனை கர்த்தா, விசேஷமாக நீ பாராட்டி வருகின்ற ஜீவன், சுகம், பலம் யாவற்றுக்காக நன்றியோடு 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 உம்மை சோதரிக்கிறோம். எல்லா நன்மையும் நான் தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துவீராக. எங்களுடைய திருச்சபையின், எங்களுடைய குடும்பங்களின் வயது முதிர்ந்த மக்களுக்காக நான் கருத்தோடு நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு வேண்டிய நல்ல சரீர சோத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுசையும் கட்டிடும். இந்த கொரோனா தொற்று நோய் வயோதிப மக்களுக்கு ஆண்டவரே அதிகமான பாதிப்புகளை உண்டு பண்ணுகின்ற ஒரு நோய். ஆண்டவரே, எங்களுடைய வயது முதிர்ந்த மக்களை உங்களுடைய கரத்தில் ஏந்தி சுமந்து வழிநடத்தி செல்ல மன்றாடுகின்றோம். இந்த கிருபை அவர்களை தாங்கட்டும். தேவன கர்த்தாவே, எங்களுடைய வயது முதிர்ந்த மக்களுடைய நல்ல ஆலோசனைகளை நான் கேட்கின்ற வாஞ்சை எங்களிலே தார். வயது முதிர்ந்தவர்களை நான் அசட்டை செய்கின்ற மக்களாக இல்லாதபடி அவருடைய நல்ல ஆலோசனைகளை நான் ஏற்று செயல்படுகின்ற ஆண்டவரை கிருபைகளையும் மனதையும் உங்களுடைய உள்ளத்திலே நீர் விதைத்தருளும். விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தையும் மரியாதையும் ஏற்றவாறு செய்து நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தாரும். வயது முதிர்ந்த மக்களும் ஆண்டவரே தங்களுடைய பலவீனங்களை குறித்து ஆண்டவரே அவர்கள் சோர்ந்து போகாதபடி, அன்று காலே மோசே போன்ற மாபெரும் பரிசுத்தவான்கள் தன்னுடைய வாழ்வின் கடைசி மூச்சு வரை ஆண்டவரே மிக உற்சாகத்தோடு தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றினார்கள். உங்களுடைய ராஜ்ய விருத்திக்காக பாடுபட்டார்கள். ஆண்டவரே, எங்களுடைய வயது முதிர்ந்த மக்களும் தங்களுடைய பலவீனங்களை குறித்து ஆண்டவர் எப்போதும் அந்த பேசிக் கொண்டிராதபடி, சோர்ந்து போகாதபடி உற்சாகமான ஆவி அவளை தாங்கும்படி செய்யும். எல்லா நன்மையினாலும் நீர் வழி நடத்துவீராக. கர்த்தருடைய கிருபையும் வயது முதிர்ந்த மக்கள் அனைவரையும் தாங்கட்டும். இந்திய தேசத்திலே ஆண்டவர் ஏராளமான வயது முதிர்ந்த மக்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் கிருபையாக நீர் கண்ணோக்கி பாரும். எல்லா நன்மையினாலும் ஆண்டு கொள்ள மன்றாடுகின்றோம். நல்ல செழிப்பான காலங்களை எங்களுடைய தேசத்தில் நீர் கட்டிடும். இந்த கொரோனா நோய் தொற்று முற்றிலுமாக எங்கள் நாட்டை விட்டு அகன்று போகத்தக்கதாக ஆண்டவர் துணை புரிய வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். பரம தகப்பனே, என்னுடைய சிறு பிள்ளைகளை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து வளர்த்து தாரும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு விசேஷமான கிருவிலை சம்பூர்ணப்படுத்தும். இந்த வாலிப தம்பி தங்களுடைய எதிர்கால திட்டங்கள், வேலை வாய்ப்பின் காரியங்கள், திருமண காரியங்கள் அனுகூலப்படுத்திக் கொடும். பெரியவர்கள் எல்லாரும் கிருபையா நீர் கண்ணோக்கி பாரும். உங்களுடைய கையிலும் பிரயாசத்தை வருத்திய பண்ணும். நன்மையினால் முடி சுட்டும். தேவனை கர்த்தாவே, இந்த தேசத்திலே பல்வேறு அந்த பொருளாதார நெருக்கடிகள், கஷ்டங்கள், போராட்டங்களில் உள்ள ஏராளமான மக்கள் உண்டு சுவாமி. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக விடுதலை நீர் கட்டளையிட வேண்டும் நான் செபிக்கிறோம். பல்வேறுமான அந்த கொடூரமான வியாதிகளில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டு. கிருபியாவளின் தொட்டு தெய்வீக சோகத்தை கட்டளையிட வேண்டும் நான் செபிக்கிறோம். தங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட அனைவரையும் ஆண்டவர் சந்திப்பீராக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி ஆண்டவரே இதோ இணையதளத்திலே ஒளிபரப்பாக ஸ்பான்சர் செய்கின்ற பிள்ளைகள் அனைவரும் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த நாளின் ஆண்டவரே இந்த நிகழ்வை ஸ்பான்சர் செய்கின்ற குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையாக நீர் கண்ணோக்கி பார்த்து நீர் ஆண்டு கொள்வீராக. டோனாவூர் கிறிஸ்து ஆலயத்துக்காக, டோனாவூர் சேகரத்திற்காக ஆண்டவரே, இந்த கிராமத்திலிருந்து சேர்ந்து பல்வேறு இடங்களில் இருக்கின்ற மக்களுக்காக மாத்திரமல்ல ஆண்டவரே, தொலைக்காட்சி இணையதளத்திலும் ஆண்டவரே இதை இந்த 6 இணைந்து பங்கு பெறின அனைத்து கிறிஸ்தவ விசுவாசிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் கிருபையாக கண்ணோக்கி பார். அநேக சபைகளை சேர்ந்த பிள்ளைகள் வாஞ்சோடு இதில் பங்கு பெறுறாங்க, ஆதரிக்கிறாங்க. அவர் ஒவ்வொருவரையும் இந்த கிருபையினர் ஆண்டு கொள்ளும். வயது முதிர்ந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த குடும்பங்களுக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாக வாழத்தக்கதாக அவர்களை வழிநடத்தும். இந்த கிருபை சூண்டு கொள்ளட்டும். துதி கனமயமையில் அவற்றை பாதப்படிகளை சமர்ப்பிக்கிறேன். எங்கள் ஆண்டோர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர்.
நிறைவு கீதமாக கீதங்கள் 524 பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 524, கிறிஸ்து சபை பாமாலை 347, பாமாலை 347, தெய்வ ஆட்டுக்குட்டியே லோகத்தாரின் மீட்பரே என்ற பாடல். ஜெபம் செய்வோம். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடு இருப்பாராக. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.